Hello students, welcome you all to the video lecture on chapter number 6 cubes and cube roots, example 6. Question பாத்தீங்கன்னா find the cube root of 8000. So cube root கேட்டிருக்கிறதுனால இந்த நம்பரை நம்ம first வந்து prime factors ஆல multiply பண்ணி எப்படி எழுதணும் அப்படின்னு find out பண்ணணும். So அதனால நம்ம வந்து prime factorization method apply பண்ணலாம். So 8000க்கு prime factorization method apply பண்ணுவோம். So எப்பவுமே நம்ம வந்து prime numbers ஆல divide பண்ணுவோம், smallest prime number ல இருந்து start பண்ணுவோம். So 2, 3, 5, 7 இதெல்லாம் வந்து prime numbers. So கொடுத்திருக்க நம்பர் எப்பவும் first 2 ஆல divide ஆகுதா அப்படின்னு check பண்ணுவோம். 2 ஆல divide ஆகலனா தான் next number ஆல divide பண்ணுவோம், right? So இப்போ இந்த கொடுத்திருக்க நம்பர் even number, so கண்டிப்பா 2 ஆல divide ஆகும். 4 2s are 8. எண்ட்ல எல்லாமே 0 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கோங்க. 3 zeros இருக்கிறதுனால 3 0 அப்படியே எழுதிக்கலாம். Again இது even number, so divide by 2. 2 2s are 4. எண்ட்ல 3 zeros இருக்கு, அது அப்படியே எழுதிக்கோங்க. Again even number, so divide by 2. 2 1s are 2. எண்ட்ல 3 zeros இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். Again even number, so divide by 2. 5 2s are 10. எண்ட்ல 2 zeros இருக்கு, அது அப்படியே எழுதிக்கோங்க. Again even number, so divide by 2. 2 2s are 4. balance ஒரு 1 இருக்கும், 10 ஆயிரும். 5 2s are 10. எண்ட்ல ஒரு 0 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். Even number, so divide by 2. 2 1s are 2. 2 2s are 4. balance ஒரு 1 இருக்கும், 10 ஆயிரும். 5 2s are 10. இப்போ பாத்தீங்கன்னா இது odd number, so கண்டிப்பா 2 ஆல divide பண்ண முடியாது. next 3 ஆல divide ஆகுதான்னு check பண்ணலாம். 5 plus 2 7, 7 plus 1 8. 8 வந்து divide பண்ண முடியாது 3 ஆல. so next வந்து 5 க்கு proceed பண்ணலாம். unit digitல 5 இருக்கு, அப்ப கண்டிப்பா இது வந்து 5 tables ஆல divide பண்ண முடியும். so 5 2s are 10, balance ஒரு 2 இருக்கு, 25 ஆயிரும். 5 5s are 25. again இது odd number, so 2 ஆல divide பண்ண முடியாது. 5 plus 2 7. 3 ஆலையும் divide பண்ண முடியாது 7. so next வந்து 5 tables apply பண்ணலாம். so 5 5s are 5. இங்க பாத்தீங்கன்னா again 5. 5 பாத்தீங்கன்னா 2 ஆல 3 ஆல divide பண்ண முடியாது. ஏன்னா 5 வந்து prime number, so 5 ஆல மட்டும் தான் divide பண்ண முடியும். 5 1s are 5. so once இந்த மாதிரி obtain பண்ணி முடிச்சதும் நம்ம 8000 obtain பண்ணிருக்க இந்த prime numbers எல்லாத்தையும் multiply பண்ணி எழுதிரலாம், right? so என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு? 1 2 3 4 5 6. 6 times வந்து 2s இருக்கு, அப்போ 6 times எழுதிக்கலாம். 2 into 2, 2 into 2, again 2 into 2. 5 எத்தனை தடவை இருக்கு? 3 times இருக்கு. 5 into 5 into 5. so cube root தான் நம்மளோட question. அதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் வந்து group of 3 நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். ஓகே, so இப்போ வந்து 2 பாத்தீங்கன்னா 3 times இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி குரூப்பா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா cubic root, அதனால ஒவ்வொரு நம்பரும் 3 times ஆவது அக்கர் ஆகணும். எப்படி ஸ்கொயர் நம்பர்ல நம்ம வந்து பேர் பண்ணோம் அப்படிமோ அதே மாதிரி இங்க வந்து 3 3 நம்ம வந்து குரூப் பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா அகைன் 2 பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கு, இத குரூப் பண்ணிக்கலாம். 5 3 டைம்ஸ் இருக்கு, குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப 8000 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இது எத்தனை தடவை இருக்கு? 3 டைம்ஸ். 2 cube into 2 cube into 5 cube. இப்போ நம்மளுக்கு வந்து cubic root கேட்டிருக்காங்க. ஓகே, சோ cubic root கேட்டிருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஒரு தடவை நம்பர் எழுதினா போதும். ஓகே, சோ இந்த குரூப் வந்து 3 இருக்கா? ஓகே, குரூப் ஆஃப் 3 இருக்கா? அப்ப இதுல இருந்து ஒரு தடவை மட்டும் நான் 2 எழுதினா போதும். அதே மாதிரி இந்த குரூப் ஆஃப் 3ல இருந்து ஒரு தடவை 2 எழுதினா போதும். இந்த குரூப் ஆஃப் 3ல இருந்து ஒரு தடவை 5 எழுதினா போதும். ஓகே, சோ இந்த மாதிரி கியூபிக் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்ல சிம்பிளா பாத்தீங்கன்னா இந்த 2 கியூப்ல இதுல இருந்து ஒரு 2, இதுல இருந்து ஒரு 2, இதுல இருந்து ஒரு 5 ஒரு தடவை எழுதினா போதும். ஓகே, so 2 2s are 4, 4 5s are 20. ஓகே, so அப்ப cubic root of 8000 பாத்தீங்கன்னா 20 இந்த ப்ராப்ளம்ல. ஓகே, thank you, thanks for watching.